ராசி பலன் என்றால் என்ன? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. ராசி பலன் என்றால் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு உங்களுடைய தொழிலை சரியாக செய்துட்டு வந்தீங்கன்னா, சாயங்காலம் உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ராசியாக இருக்கணும். அதாவது எல்லாருக்கிட்டையும் சரியானவர்களாக இருக்கணும். எல்லோரிடத்திலும் அன்பானவர்களாக இருக்கணும். எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதற்கு பெயர்தான் ராசி. எல்லோரிடத்திலும் அன்பாக இருந்தால் உங்களுக்கு உரிய தொழில் சிறப்பாக நடக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி தொழில் சரியாக சிறப்பாக நடந்தால் அதற்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அல்லவா? அதுதான் பலன். எல்லோரிடத்திலும் சரியாக நடந்து கொள்வது ராசி. அந்த உழைப்புக்கு ஊதியம் கிடைப்பது பலன். இதற்கு பெயர்தான் ராசி பலன். அது இல்லாமல் மஞ்சப்பையை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்கள் கிட்ட சென்று ராசி பலன் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. வாழ்க்கையில் எவர் ஒருவர் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்று கொள்கையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ராசியும் பலனும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மனிதர்கள் மத்தியில் சோம்பேறிகளாக இருக்கும் மனிதர்களுக்கு ராசியும் இருக்காது, பலனும் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி பலன் என்பது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் மாயை என்ற ஒரு விஷயத்திற்குள் ராசி பலன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஜோதிடர் இடத்தில் சென்றால் அவர்கள் சொல்லும் ராசி பலனே வேறு. நீங்கள் ஜோதிடர்கிட்ட செல்லும்போது ஜோதிடம் பார்த்துவிட்டு உங்களுக்கு தோஷம் இருக்கிறது, அதை கழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பலன் என்னவோ அதை பார்த்து கொள்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ராசி பலன் வேண்டுமென்றால் அவரவர் கடமைகளை சரியாக செய்தால் ராசியும் வரும், பலனும் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி பலன் என்பது வேறெங்கும் இருப்பதல்ல, அது மறைந்திருப்பதல்ல, அது உங்களிடம் இருந்துதான் ராசியும் பலனும் உருவாகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி என்பது எல்லோரிடமும் அன்பாக இருப்பது. பலன் என்பது அன்புக்கு கிடைக்கும் பரிசுதான் பலன். அதற்கு பேர்தான் ஊதியம். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் என்று சொல்வார்களே, அதைத்தான் பலன் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அறிவை சிறப்பாக வைக்காமல் ராசி பலன் ஒன்று இருக்கிறது, அதை தேடி செல்வோம், அதை தேடி சென்றால் எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்று நீங்கள் நினைத்தால் அது அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் மதிநுட்பமாக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அவரவர் கடமைகளை சிறப்பாக செய்வார்கள் என்பதுதான் உண்மை. அவரவர் கடமைகளை சிறப்பாக செய்தால் அவர்களுக்கும் அத்தனை ராசியும் பலனும் அவர்கள் சொன்னபடியே கேட்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் ராசி பலனை தேடி வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் அது உங்களிடத்திலேயே
இருந்து உருவாவதுதான் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.